எம்மாடி, உனக்கு எவ்வளோ கோவம் வருது. ஷோ, இப்போ எதுக்கு இந்த கஸ்டமர்கிட்ட போய் சண்டை போட்ட? என்னங்க உங்களையும் இப்படி பேசினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதான் நல்லா திட்டி விட்டேன். நீ நல்லா திட்டி விட்ட. இப்போ கடைசியில் என் வேலைக்கு தான் வேட்டு வச்சுட்ட. விடுங்க, இந்த வேலை போனா வேற வேலை. ம், நல்லா பேசுற. சரி சரி போலாமா? போலாம் போலாம். என்னங்க என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கி. பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கேன். ஷோ, இப்போ என்ன செய்யனே தெரில. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க அப்படியே நடந்து பேசிட்டே போலாம். ஏய் மின்னழகி, உனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆகுது பாரு. உங்க அம்மா தேட போறாங்க, நீ கிளம்பு. வேண்டாங்க இருக்கட்டும், அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே பெட்ரோல் பங்க் வரைக்கும் போலாம். ஐயோ, நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்க. ஏய் மின்னழகி, இங்க என்ன பண்ற? மின்னழகி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன? தெரியுங்க, என் ஃப்ரெண்டு தான் கார்த்திக். சொல்லு கார்த்திக். என்னாச்சு மின்னழகி, இங்க நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை கார்த்திக், வெளியில வந்தோம், பெட்ரோல் இல்லை, அதான் இப்போ என்ன செய்யன்னு தெரியல, வீட்டுக்கு வர போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பைக்ல வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லை இல்லை வேண்டாம், இருக்கட்டும், நீ கிளம்பு. ஏய் மின்னழகி, அவர் தான் கூப்பிடுறாருல, போயிட்டு வா. ப்ரோ, நீங்களே வீட்டில் விட்டுருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. முகிலன், நான் உங்களோட வரேன். பெட்ரோல் பங்க் பக்கத்துல தானே இருக்கு, பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ மின்னழகி, உனக்கு நேரம் ஆகுது பாரு, நீ அவரோட போ. சரி சரி ஓகே ஓகே. சரி கார்த்திக், போமா? போலாம் மின்னழகி, வா. ஏன் மின்னழகி, உன்கிட்ட நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு கார்த்திக். ஏன் மின்னழகி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? போயும் ஒரு ஃபுட் டெலிவரி பண்றவன் பின்னாடி போய் சுத்திட்டு இருக்க. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி நான் கேட்டிருக்கேன், நீ என் கூட வான்னு. ஒரு தடவையா என் கூட பைக்ல வந்திருக்கியா? இப்ப பாரு, அவன் பின்னாடி போய் நீ பாதியிலே நின்றுட்டு இருக்க. இவங்க பின்னாடிலாம் நீ போனன்னு வச்சுக்கோ, பாதியிலே கழட்டி விட்டுருவானுங்க. ஏய் மின்னழகி, இப்ப எங்க போற? ஏய் உன்னதான் கூப்பிட நீ மட்டும் நிக்காம போற, எங்க போற? வா வண்டியில போலாம். அவரு என்ன வேலை பாக்குறாருங்கிறது எனக்கு முக்கியமே இல்ல. இவர் வயசுல இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் அப்பா காசை அழிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கானுங்க. இவரு தான் சொந்த காலில் நின்று முன்னேறணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்டவர் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். இனிமேல் எனக்கு உன் உதவி தேவையே இல்லை, நீ கிளம்பு. ஏய் மின்னழகி, சே இப்படி அசிங்கப்படுத்திட்டா. ஏய் ஹாய். ஹாய் ஹாய். அம்மா, மின்னழகி கண்டி தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, மின்னழகி வருவான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ பாவம், உன்னை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? ஒன்றும் இல்லை, இந்த மின்னழகி இருக்காளே, இப்போ கூட பாரு, ஒரு பையன் கூட பைக்ல வந்து இறங்கினான். அவ நிறைய பேரை லவ் பண்ணியிருக்கா. உன்னையெல்லாம் ஈஸியாக கழட்டி விட்டு போயிடுவா. நீ தான் கடைசியில் தேவதாஸ் மாதிரி நிறைய தாடியை வச்சுக்கிட்டு ரோடா திரிய வேண்டிதான். அவ பின்னாடிலாம் போகாத, இப்பவே சொல்லிட்டேன், கேட்டுக்கோ. சரி சரி, எல்லாம் உன் அழகு தான் சொன்னேன், கேட்கணும்னா கேளு, கேட்காட்டி போ. சரி பாய். சாரி முகிலன், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. சரி பரவாயில்ல. ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்க, என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, என்னன்னு கேளு. ஒன்றும் இல்லை, கேட்டனா பிறகு நீ ரொம்ப அப்செட் ஆயிடுவ. அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன், நீ கேளு. ஏன் மின்னழகி, நீ என்னைய உண்மையாக தான் லவ் பண்ணுறியா, இல்லை சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறியா? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறா இருந்தால் சொல்லிடு, என்னால் லவ் ஃபெயிலியர்லாம் தாங்கிக்க முடியாது. என்னை பார்த்து நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? இப்போ என்னோட லவ் உண்மையா இல்லையா நிரூபிக்கணும், அவ்வளோதானே? இப்போவே நிரூபிக்கிறேன். என்ன செய்ய போற? லூசு, எதுக்கு இப்போ இப்படி பண்ண? நீங்கள் என்னன்னாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் நான் உங்களை உண்மையாக தான் நான் லவ் பண்ணேன். என் காதல் உண்மைதான். இனிமே நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. இனிமே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, இனிமே என்கிட்ட பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விடு, இப்போ வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். யோச்சே, இப்படி போய் மின்னலியை சந்தேகப்பட்டுட்டேனே. இப்போ மின்னலிகை என்கிட்ட பேசுவாளா மாட்டாளானே தெரில. என்ன செய்ய போறனோ. மின்னலிகி, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க முகிலன், நான் அப்பவே சொல்லிட்டேன்ல என்கிட்ட பேசாதீங்கன்னு. இப்போ எதுக்கு நீங்க என்கிட்ட பேசுறீங்க? நான் உனக்கு 2 நாளா கால் பண்றேன், கால் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டிக்க. மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க கேட்ட வார்த்தையே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் நீங்க ஃபோன் பண்ணதுக்கு நான் எடுக்கவே இல்லை. என்கிட்ட பேசாதீங்க முகிலன்,
தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. என் காதல நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க. சாரி மின்னழகி, நீ 2 நாளாக ஃபோன் பண்ணாதனால நான் சரியாக சாப்பிட கூட இல்லை. 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் தெரியுமா? என்ன சொல்றீங்க முகிலன்? என்னாச்சு? ஆமாம்மா, நீ ஃபோன் பண்ணாதனால எனக்கு சரியாக சாப்பிட கூட முடியல. உன்னையே நினச்சிக்கிட்டே இருந்தேனா, அதான் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஐயோ முகிலன், ஏன் முகிலன் நீங்க இப்படி இருக்கீங்க? நான் ஃபோன் பண்ணலங்கிறதுக்காண்டி இப்படி சாப்பிடாம இருப்பீங்களா? இங்கே பாரு மின்னழகி, நீ என்கிட்ட சண்டை போடு, என்னை அடிக்கனாலும் செய், ஆனால் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காத. நீ பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் மின்னழகி, என்கிட்ட பேசு. சரி முகிலன், நான் இனிமே உங்ககிட்ட பேசுறேன். இனிமே சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிம்மா. சரி, இப்போ கைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல முகிலன், கொஞ்சம் சரியாயிடுச்சு. நாளைக்கு கட்டை பிரிக்கலான்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன் மின்னழகி, எனக்காண்டி நீ என்னன்னாலும் பண்ணுவியா? ஏன் மறுபடியும் பண்ணி காட்டவா என்ன? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் எதுவும் தயவு செஞ்சு செஞ்சிடாத. நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி சரி, இப்போ சாப்பிட்டீங்களா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சாங்க. இல்லைனா நீ பேசுகிற வரைக்கும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். என்ன முகிலன் நீங்க இப்படி இருக்கீங்க? நான் பேசாம எங்க போயிட போறேன்? கொஞ்சம் கோவம், அதனால தான் 2 நாளா ஃபோன் எடுக்கல. இதுக்கு போயிட்டு என்ன சொல்றது உங்களை? இப்போ நீ பேசிட்டீல, அது போதும் எனக்கு. இங்கே பாரு, இனிமேல் பேசாம மட்டும் இருக்காத, அதே மாதிரி என் காலை அட்டன் பண்ணாம மட்டும் இருக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி.